யாருமே வெளிநாட்டுல இருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிளகாயை வந்து வெளிநாட்டு உணவுல வந்து அதிகமா எடுத்துக்கிற மாட்டாங்க. வெள்ளைக்காரங்களா இருக்கட்டும், சைனாக்காரங்களா இருக்கட்டும், யாருமே எடுத்துக்க மாட்டாங்க மிளகாய. ஆனா மிளகு வந்து அதிகமா எடுத்துக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மிளகுன்றது தமிழர்களுடைய மிக பாரம்பரிய உணவாகவும் உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்திருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம், மிளகாயை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து நம்ம நோயாளியா இருக்கிறோம். அப்போ உணவு பழக்க வழக்கத்தை, உணவை உற்பத்தி செய்த இந்த சமூகத்தை வந்து நீங்க என்ன கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்றதுலாம் வந்து தமிழர்கள் சிந்திக்கிட்டு பார்க்கணும். இந்த உணவு வந்து எவ்வளவு பெரிய அறிவியல் சார்ந்த விஷயம். திணை, இப்ப திணை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. திணைனா என்னன்னு கேக்குறாங்க தமிழர்கள். வந்து திணைனா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப வரலாற்றை வந்து நீங்க அழிக்கணும்னா எல்லாத்தையுமே அழிச்சிருங்கல்ல. இப்ப நீங்க எந்த திணையில இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த திணை இருக்கு அப்படின்றத கேக்குறாங்க.